ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இந்த மனுஷனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில பேர் வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறாங்க அவனை மாற்றுறதுக்கு. பௌத்தம், மார்க்சியம், வேறு தத்துவங்கள். ஏன் வந்து ஒரு தேசத்தில் வந்து ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு இத்தனை ஆயிரம் கோடிகள் செலவு செய்யப்படுது? அது என்ன பிஸ்னஸா? நல்லக்கண்ணு போன்றவர்கள், நல்லக்கண்ணு தோழர் போன்றவர்கள் வந்து தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டாங்க. அம்பேத்கரே தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அம்பேத்கர் தோத்துட்டாரா? போரில் எத்தனை சிப்பாய்ங்க செத்தாங்கங்கிறது முக்கியம் இல்லை, அரசன் ஜெயிச்சானா தோத்தானாங்கிறதான் வரலாறுன்னு சொல்கிறாங்க. உங்கள் நாட்டு நடப்பு சேனலில் வந்து தொடர்ந்து வந்து அரசியல் நிகழ்வுகளையும் சமூகம் குறித்த நல்ல பார்வைகளையும் முன்வைத்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நான் வாழ்ந்த விதம், நான் வளர்ந்த சூழல், நான் என்ன பயணம் செஞ்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு இதுதான் வரும். ஸோ பட் நான் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்னென்னா, குக்கு, ஜோக்கர், அப்புறம் ரீசெண்டாக சசிகுமார் அண்ணன் நடிச்சு தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்க, மக்கள்கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றுள்ள மயிலாட் போன்ற திரைப்படங்களின் இயக்குனரும் எழுத்தாளரும் மற்றும் பாடலாசிரியருமான திரு ராஜமுருகன் சார்கிட்ட மயிலாடு படம் பேசக்கூடிய மனிதம் மற்றும் அரசியல் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக எனக்கு சாரை பற்றி அறிமுகம் கிடைச்சது வந்து வட்டி முதலம் புத்தகத்துலேருந்து அறிமுகம் கிடைச்சிது. ஸோ அந்த புத்தகம் படிக்காத யாருமே இருக்க முடியாது. படிக்கலைன்னா வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒன் ஆஃப் த புக்ஸில் அதுவும் ஒன்று. கண்டிப்பான முறையில் படிச்சுங்க. இப்போ நம்ம சார்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எங்கள் நாட்டு நடப்பு சேனலில் உங்களை பேட்டி எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. உங்களை பேட்டி எடுக்க வாய்ப்பு கிடச்சிச்சின்னா ஒரு விஷயத்த முதல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அதை முதல்ல நான் கேட்டுடுறேன். இப்போ ஐடியாலஜி பேசக்கூடிய நிறைய டைரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட படங்களில் வந்து இடதுசாரி சிந்தனை, இடதுசாரி அரசியல் வந்து தொடர்ந்து பேசிட்டு வரீங்க. இப்போ என்ன மாதிரியான ஒரு யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர், அதுக்கப்புறம் ஒரு சாமானிய மனிதன், அப்புறம் உங்களை மாதிரி ஒரு புகழ்பெற்ற இயக்குனர், நடிகர்கள்லாம் இவங்கள்லாம் அவங்களோட வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் என்னோட ஐடியாலஜி இதுதான்ப்பா, என்னோட அரசியல் இதுதான்ப்பா, என்னோட சித்தாந்தம் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தலாம்? எப்போ வேணாலும் தெரியப்படுத்தலாம். அதுக்கெல்லாம் ஒரு இது இல்லை. அவங்களுக்கு எப்போ முழுமையான புரிதல் ஏற்படுறதா அவங்க நம்புகிறாங்களோ அப்போ வந்து அவங்க வெளிப்படுத்தலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, நாம் எந்த பக்கம் நிற்கணும்னு முடிவு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பயணம் தேவைப்படுது. நிறைய மனிதர்கள் சேர்ந்து நம்மளை செதுக்குறாங்க, நிறைய பேர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சமூகத்தில் இருக்கிற மனிதர்கள், அவங்களுடைய பிரச்சனைகள், நாம் பார்க்குறது, இதையெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது. வாசிப்பு, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு தனி மனிதன் தன்னை ஒரு தத்துவத்துக்குள்ளே வச்சுக்கிறதுக்கோ அல்லது ஒரு தத்துவத்தை எதிர்க்கிறதுக்கோ, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்காங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது. அந்த ப்ராசஸ் வந்து பெரும்பாலும் நான் எது மூலமாக நடக்குதுன்னு நினைக்கிறேன்னா, வாசிப்பு, பயணம், அப்புறம் சக மனிதர்களுடன் தொடர்ந்து நடைபெறக்கூடிய உரையாடல், இதன் மூலமாக தான் அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க பார்க்குற படைப்புகள், இதன் மூலம் அப்புறம் சாதாரண மனுஷங்களோட அவர்களுக்கு இருக்கிற தொடர்புகள், அவர்களுடைய வாழ்க்கை பற்றி இவங்க புரிதல், இதெல்லாம் ஒருத்த மனிதனுக்கு வந்து சேரத்துக்கு ஒரு காலகட்டம் தேவைப்படுது. அதன் பிறகு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அப்படி வரும்போது அவன் வெளிப்படுத்த வேண்டியதுதான். இல்லை, இப்போ நீங்கள் வாசிப்பு, பயணம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் முக்கியமானது தான். இப்போ நானும் வாசிச்சிருக்கேன். நானும் நிறையா பயணம் பண்ணியிருக்கேன், நிறைய மனிதர்களை சந்திச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக, லட்சக்கணக்கான மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபராக, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பொதுவான ஆளாக இருக்கும்போது, இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த சித்தம் தான் பிடிச்சிருக்கு, நான் இந்த அரசியல் நிலைப்பாடு தான் எனக்கு இருக்குன்னு சொல்லும்போது, என்ன அப்படியே வந்து ஒரு சாரார் வந்து ஒதுக்கிற மாட்டாங்களா? அந்த இடத்துல எனக்கு வந்து நான் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த இடத்துல பிரச்சனை. அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த இடர்பாடு இருக்குது. நான் ஒரு டைரக்டராக இருக்கேன். நான் டைரக்டராக இருக்கும்போது நான் வந்து ஒரு பிஸ்னஸ் உலகத்தில் இருக்கேன். என்னை நம்பி பணம் போடுற தயாரிப்பாளர் இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நான் வந்து என்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டியிருக்கு. இது வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அந்த சூழலுக்குள்ளே உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்யணும். அதுதான். அதை செய்யறதுக்கு நமக்கு ஒரு காலகட்டத்தில் என்ன தேவைப்படுதுன்னா, சில விஷயங்களை வந்து நம்ம வந்து நிராகரித்து தான் ஆகணும். இதை சொல்லுவதன் மூலமாக எனக்கு அது கிடைக்காதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது எப்போவுமே கிடைக்காது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பதிவு பண்ணிக்க வேண்டியிருக்கு. என்னென்னா, வேலுச்சாமி தோழர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு முக்கியமான தத்துவவாதி, எழுத்தாளர், ஸ்காலர். அவர் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். நான் அதை வட்டி முதலம் கூட எழுதியிருக்கேன். அதாவது, நாம் ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணி டீப்பாக பழகின பிறகு நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவர் சொன்னது என்ன தோணுதுன்னா, மனுஷன் இருக்கான், இந்த மனுஷனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில பேர் வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறாங்க அவனை மாற்றுறதுக்கு. பௌத்தம், மார்க்சியம், வேறு தத்துவங்கள், அழுக்காயிட்டான் அவன் அப்படின்னு சொல்லி அவனை மாற்றுறதுக்காக
அவனுக்கு வந்து ஒரு தத்துவத்தை வந்து கொடுக்குறாங்க. கொஞ்ச நாளில் அந்த பெயிண்ட் உதிர்ந்து மனுஷன் வெளியில் வந்துடுறான் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனுஷன் தாங்க நிரந்தரம். இந்த தத்துவங்கள் சித்தாந்தங்கள் எல்லாமே வந்து அவனை மாற்றுறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த மனுஷன் வந்து ஒரு நாள் வெளியில் வந்துடுறான். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற ஆதி குணங்களும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களும் மாறாமல் இருக்குங்கிறதுக்காக அதை சொல்ல வர்றாரு. அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னு, இதுலேருந்து என்ன எடுத்துக்கிறேன் அல்லது நான் என்ன ஒரு முடிவுக்கு வர்றேன் அப்படின்னா, நிச்சயமாக நம்ம நம்புகிற சித்தாந்தங்களும் தத்துவங்களும் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் வந்து ஒரு நியாயத்துக்காக தான் அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அது அவரவருக்கான நியாயமாக இருக்குது. நியாயங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்றா இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அதை எடுத்துக்கிறோம். அதனால் தத்துவமோ சித்தாந்தத்தையோ விட மனுஷங்க முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னுடைய ஐடியாலஜி உங்களுக்கு பிடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது ஈக்குவாலிட்டி அப்படின்னா, நான் சொல்கிறது என்னென்னா, உன் கூட இருக்கிற மனுஷனை நீ ஒன்றா பாரு, சக உயிரை வந்து நீ ஒன்றா பாரு, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு ஐடியாலஜியோ ஒரு சித்தாந்தமோ தடையாக இருக்கும்னா அது தேவையே இல்லைங்கிற நான் வந்து இந்த சித்தாந்தங்களோடு இணைத்து பார்த்துக்க வேண்டியது இல்லை. சிம்பிளாக இந்த சமத்துவத்தை குறித்தானதையோ அல்லது சக மனிதன் நேசிக்கணுங்கிறதையோ நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதனால் ஐடியாலஜி வச்சு நான் உன்னை வெறுக்கிறதோ நீ என்னை வெறுக்கிறதோ வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை, நான் பர்டிகுலராக உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் தொடர்ந்து சமூகத்தில் நடக்கிற அரசியல் விஷயங்கள்லாம் நீங்கள் சமூக பிரச்சனைகள்லாம் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் லிங்குசாமி சார்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவர் வந்து மாஸ் கமர்ஷியல் டைரக்டர். அப்போ நீங்களும் மற்ற டேரக்டர்ஸ் மாதிரி மாஸ் கமர்ஷியலாக பண்ணோம்னா படம் நல்லா வரவேற்பு பெறும், பிஸ்னஸ் ரீதியாக வெற்றி அடையும். அப்படிலாம் பண்ணாமல் தொடர்ந்து இடதுசாரி சிந்தனைகள், அந்த அரசியல் மக்கள் பிரச்சனைகள் பற்றி மையமாக எடுக்கிற எளிய மனிதர்களோட வாழ்க்கையை படமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ அதனால தான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட வந்து கேட்கணும். ஏன்னா கரெக்ட், உண்மைதான். ஏன்னா ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறதுல பிஸ்னஸ் தான். அந்த பிஸ்னஸில் சஸ்டெயின் பண்ணணும்னா மக்களுக்கு தேவையான கமர்ஷியல் மசாலா கொடுக்கணும். அப்போ அப்படிங்கும்போது அதையும் தாண்டி எனக்கு அதெல்லாம் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி சக மனிதர்களை மனிதராக பார்க்கணும். ஸோ அப்போ அது ரிலேட்டடான படங்கள் எடுத்தால் போதுங்கிறது தொடர்ந்து நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்க. அதான், அது வந்து வலிந்து செய்கிறதில்ல, யாருக்கு என்ன வருமோ அதை அவங்க செய்கிறாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் வாழ்ந்த விதம், நான் வளர்ந்த சூழல், நான் என்ன பயணம் செஞ்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு இதுதான் வரும். ஸோ பட் நான் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்னென்னா, சினிமா வணிகம் தான். நம்ம இந்த அரசியலையோ கருத்துக்களையோ முன் வச்சாலுமே சினிமா வணிகம் அது வெகுஜனங்களுக்கானது. அந்த வணிகத்துக்குள்ளே தான் இதை செய்யணும். அந்த அந்த ஆட்பாமை வந்து வணிகமாக தான் செய்யணும். அது வந்து நான் அதில் உடன்படுறேன். அதனால தான் திரைக்கதை எழுதும் போதும் சரி, எடுக்கும்போதும் சரி, அது வந்து சுவாரஸ்யமாக இருக்கணும், அது என்கேஜாக இருக்கணும் அப்படிங்கிறத. நம்முடைய நகைச்சுவையோ இசையோ ஒரு காதலோ மனிதர்களை வந்து கனெக்ட் செய்யும், இந்த கலைக்குள்ளே கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லணுமோ அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி நமக்கு அவங்கவுங்களுக்கு என்ன வருதோ அவங்கவுங்க செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து கம்யூனிசம், சோசியலிசம்ஸ்லாம் நிறைய பேசுகிறாங்க. நம்ம வந்து கம்யூனிசம், மார்க்சியம் கொள்கையெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் அரசியலாக அது இன்றைக்குமே ஊன்றி நின்றுக்கிட்டு இருக்குது, ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு தேர்தல் அரசியலாக பார்க்கும்போது இன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு பிரகாசிக்க முடியலை. எதனால் வந்து இந்த கம்யூனிசம் இன்னும் தேர்தல் அரசியலில் பிரகாசிக்க முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி தேர்தல் அரசியலை நிர்மாணிக்கிறதே பெருமுதலாளிகளை தான் இருக்காங்க. அப்போ முற்றிலுமாக இதற்கு எதிரான ஒரு சித்தாந்தம் தான் கம்யூனிசம். ஸோ இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய முரண்பாடு தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். இன்றைக்கி எலெக்ஷனை யார் நடத்துகிறா, அந்த எலெக்ஷன் வந்து எப்படி நடத்தப்படுது, ஏன் வந்து ஒரு தேசத்தில் வந்து ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு இத்தனை ஆயிரம் கோடிகள் செலவு செய்யப்படுது, அது என்ன பிஸ்னஸா, அது அது ஒரு முதல் எடுக்கக்கூடிய லாபம் எடுக்கக்கூடிய வியாபாரமாக. ஆனால் இன்றைக்கு முதல் போட்டு பெரிய லாபம் எடுக்கக்கூடிய வியாபாரமாக அரசியல் மாறிடுச்சு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இதற்கு பின்னாடி வெவ்வேறு மக்கள் போராட்டங்களில் கம்யூனிஸ்டுகள் உட்பட நிறைய தோழர்களுடைய பெரிய போராட்டம் இருந்திருக்கு. அப்போ அதெல்லாம் இருந்தும் ஏன் இப்படி ஆணுச்சுன்னு ஒரு கேள்வி வந்து ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது. அதெல்லாம் இருந்ததுனால தான் இந்த அளவுக்காவது நம்ம சமூகம் வந்து இன்னமும் ஒரு அதற்கு அநீதிகளுக்கு எதிரான ஒரு குரல் எப்போவுமே ஒழிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணம் இந்த போராட்டங்கள் தான். நான் புரியுது இல்லையா, சாதிக்கு எதிரான, மதவாதத்திற்கு எதிரான ஏராளமான போராட்டங்கள் தான் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்து இந்த அளவுக்காவது நம்மளை வச்சுருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் தேர்தல் வெற்றி தோல்விகளை வைத்து கம்யூனிஸ்டத்தையோ அல்லது மார்க்சியத்தையோ அம்பேத்கரிசத்தையோ நீங்கள் வந்து அளவிட முடியாது. அதனால் நல்லக்கண்ணு போன்றவர்கள் நல்லக்கண்ணு தோழர் போன்றவர்கள் வந்து தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டாங்க. அம்பேத்கரே தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. உலக அரங்கில் இன்றைக்கி இந்தியாவின் சீர்திருத்த முகமாக இருக்கக்கூடிய அம்பேத்கரே
மக்களால் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அம்பேத்கர் தோத்துட்டாரா? இல்லையே. இன்றைக்கி வந்து இந்தியா முழுவதும் அவருடைய முகம் தானே இருக்குது, அவருடைய தத்துவம் தானே வியாபித்து நிற்குது. அவர் தானே இன்றைக்கி நமக்கான ஒரு ஊன்றுகோலை கொடுக்குறாரு. அவர் தோத்துட்டதா நினைக்கிறீங்களா? இல்லை. அதே மாதிரி தான் பெரியார் வந்து தேர்தல் எது பாதை திருடர் பாதைன்னு சொன்னவர். அப்போ பெரியார் தோத்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லையா. இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியே பெரியாருடைய கொள்கைகளை பின்பற்றி தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நமக்கு அதிகாரத்துக்கு முன்னாடி முக்கியமாக சீர்திருத்தம் முக்கியம். அதை தான் செய்யணுங்கிறது முக்கியமான விஷயம். அதனால் தேர்தல் வெற்றி தோல்விகளை வைத்து நீங்கள் இந்த தத்துவத்தையோ சித்தாந்தத்தையோ குறைத்து மதிப்பிடவே கூடாது. அதை தாண்டி அவங்க வந்து இதெல்லாம் தாங்கி கொண்டு இதற்கு நடுவில் நின்றுக்கிட்டு தொடர்ந்து போராட்டத்தையும் சீர்திருத்தத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் மிக உயர்ந்தவர்கள் நான் நினைக்கிறேன். இப்போ கம்யூனிசம்ங்கிறது பொது உடைமைன்னு சொல்கிறாங்க. அதாவது அது வந்து அபாலிஸ்ட்டை ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தனியார் உடைமை, தனி உடைமை வந்து அது ஒழிக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுவே சோஷியலிசம் எடுத்துட்டோம் அப்படின்னா சமத்துவம், அதாவது தனியார்கிட்டே இருக்கணும், ப்ரைவேட் மக்கள்கிட்டே இருக்கணும். அதாவது இப்போ கம்யூனிசம்னா எல்லாத்தையும் பொதுவாக்கிரு. அதுவே சோஷியலிசம் அப்படின்னா பணக்காரன்ட்டையும் லேண்ட் இருக்கும், ஏழைகிட்டையும் லேண்ட் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு இடைவெளி குறையுது. அப்போ இது வந்து இந்த இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து கம்யூனிசம் வந்து செல்லுபடியாகாது, சோஷியலிசம் வேணும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே மார்க்ஸ் சொன்னது மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி எல்லா ஃபிலாசபியுமே எல்லா தத்துவமுமே தனக்குள்ள ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஈவன் கம்யூனிசம் வந்து கம்யூனிசத்தின் பொருளாதார கொள்கைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு காலத்திற்கு தகுந்த மாதிரி அவங்க சிறு சிறு மாற்றங்களை வந்து உள்ளே செஞ்சுக்கிட்டே தான் வர்றாங்க. அது வந்து இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் குளோபலைசேஷனுக்கு பிறகு உருவான பெரிய மாற்றங்களோட எப்படி இந்த சமூகத்தை பார்க்குது. ஆனால் இன்னும் வர்க்க போராட்டம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா தொழிலாளர்கள் இருக்கும் வரை அது இருக்கும். சாம்சங் உட்பட அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்புக்கான உரிய மரியாதையை நீங்கள் செலுத்தாமல் நீங்கள் எப்போ அது நடந்தாலும் அது தவறு தான். அடிப்படையில் நம்ம வந்து மனிதர்களை எமோஷனாக பார்க்குறோம். அதுதான் முக்கியமான விஷயம். உணர்வுபூர்வமாக பார்க்குறோம். ஒரு சிஸ்டமோ ஒரு தத்துவமோ ஒரு மனுஷனை எமோஷனாக பார்த்தா தான் அது நல்ல சிஸ்டம், நல்ல தத்துவம். அப்படி கம்யூனிசம் வந்து அப்படி தான் பார்க்குது. அதனால் நீங்கள் சும்மா ரேண்டமாக நம்ம எடுத்து இதை பேசுவது இருக்கு இல்லையா, வந்துட்டு தொடர்ந்து அவங்க ஒரு இதுக்குள்ளே ஒரு பயிற்சியோ இது பற்றின ஒரு டீப்பான வாட்சிங்கோ இல்லாமல் பேசுகிறவர்களுடைய கூற்றாக தான் நான் இதை பார்க்குறேன். கம்யூனிசம் வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. தொடர் வந்து அதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதோடைய நவீன வடிவத்துக்கு அதை உட்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வந்து சோஷலிசமும் கம்யூனிசமுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. முதல்ல அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வெறும் வார்த்தை பிரயோகம் தானே தவிர அதுக்கு நல்ல பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம வந்து நம்முடைய இலக்கு என்பது என்னென்னா சமத்துவம் தான். அது பொருளாதார சமத்துவம், அப்புறம் அடிப்படையான சமத்துவம், இது எல்லாத்தையும் நோக்கின ஒரு இலக்கு தான் இது ரெண்டுமே. ஸோ அது என்றைக்குமே இந்த இலக்கு மாறாது. அந்த இலக்கை நோக்கி போகக்கூடிய பாதை மாறும். அந்த பாதையில் மாற்றங்கள் நடக்கும். இப்போ மயிலாடு படத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து வள்ளலார் அவர்கள் பற்றி பேசினார். நிறையா போதிச்சிருக்காரு, நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் என்னோட நாலேஜுக்கு தமிழ் சினிமாக்களில் வள்ளலாரை பற்றி பேசியிருக்காங்கன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. நான் இப்போ தான் அவங்க படத்தில் முறையாக பார்க்குறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ படத்தில் இது கேட்கலாமா எனக்கு தெரியல, இருந்தாலும் எனக்கு கேட்கணும் பர்சனலாக அவங்கள்ட்ட நான் கேட்குறேன். படத்தில் வந்து மயிலாடு அப்படின்னு சொல்லி டைட்டில் போடுறோம். அது ஒயிட் கலரில் வந்துட்டு திருப்பி நீல கலரில் மாறுது. அது என்ன காரணம்? அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா இல்லை ரேண்டமாக? இல்லை அது ரேண்டமாக தான். அது நீல கலர் வந்து இப்போ நீங்கள் அம்பேத்கருடைய நிறமாவோ அது ஒரு சிந்தனையின் நிறமாவோ இருக்கிற பட்சத்தில் அது சந்தோஷம்தான். ஆனால் நம்ம வச்சது என்னென்னா மயிலாடுங்கிறதுல வந்துட்டு இந்த இங்கு இருக்கு இல்லையா, இங்கு வந்து பொதுவாக சிஸ்டத்தில் வந்து அது ஒரு பங்கு பெறுது, அதனால வச்சது. அப்புறம் படத்தில் வந்து ராமாயணத்தை ரெஃபரன்ஸ் பண்ணி வந்திருக்கோம். கோடி ஆசை கொள்ளை பிரியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வந்திருக்கும். சீதா ராமன்ட்ட என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு வசனங்கள் காட்சிகள் அந்த மாதிரி நம்ம படங்களை பார்த்ததில்லை. இதில் வச்சதுக்கு என்ன காரணம் தெரியல. அதில் பாவைக்கூத்து பின்புலம்ங்கிறது ஒன்று வருது இல்லையா. ஸோ பாவைக்கூத்தில் பெரும்பாலும் அந்த மாதிரியான இது அந்த மாதிரியான கூத்துக்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அங்கேருந்து எடுத்துக்கிட்டது தான். அது பர்பஸாலாம் ஒன்றும் இல்லை. அந்த பாவைக்கூத்து ஒரிஜினலாக நடத்துகிறவங்கள கூப்பிட்டு வந்து தான்
நம்ம அதை பண்ணோம். அப்போ அவங்க பெரும்பாலும் இந்த ராமன் சீதை இது கதைகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்களே சொல்லுங்கும்போது காதலோடைய அது சம்மந்தப்படணும் அப்படிங்கிறதுனால நம்ம அதுலேருந்து எடுத்துக்கிட்டது தான். இப்போ நீங்கள் படத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மனசுல சூறக்கா குக்கு படத்தில் வந்து மனசுல சூறக்காத்தான்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அதில் வந்து அந்த ஹீரோயின் வந்து ரூமில் இருக்கும்போது சைடில் போஸ்டர் வந்து ஹெலன் கெல்லர் ஓட்டியிருக்கோம். அது நம்ம கேமராமேன் தான் வாட்ச் பண்ணி சொன்னார் பிரபு. ஸோ ஹெலன் கெல்லர் எதுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்தாருன்னு சொல்லி ஹெலன் கெல்லர் ஏற்கனவே நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம தேடி பார்க்கும்போது அவங்க வந்து பிளைண்டு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அந்த யோசனை உங்களுக்கு எங்கே இருந்து? இல்லை, பெரும்பாலும் என்னுடைய படங்களில் இந்த குறியீடுகள்ங்கிறத விட்டுருங்க, அது வந்து கொஞ்சம் தப்பான வார்த்தை ஆயிடுச்சு. ஆனால் பெரும்பாலும் நான் என்னோடய இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து இதை அடையாளம் பிடிச்சிருக்கீங்க, இதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஹெலன் கெல்லர் யாருன்னு போய் நம்ம பார்க்குறோம். இது மாதிரி ஏதாவது நடந்துராதா அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸில் தான் அந்த விஷயங்களை வந்து நம்ம பண்ணுறோம். கண்டிப்பாக அதே மாதிரி அதே பாட்டில் வந்து அந்த மின்சார ரயிலின் சவுண்டு கூட வண்ண கோயிலாக மாறாதுன்னு சொல்லி கரெக்டாக அந்த புல்லாங்குழல் ஊதுறப்ப ட்ரெயின் அது போகும். அதெல்லாம் எப்படி நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் எழுதும் போதே இப்படிலாம் வரணும்னு சொல்லி யோசிச்சிருங்களா? நான் அந்த ஸ்பாட்டில் அதெல்லாம் தோன்றும். இல்லை, அது மாதிரி விஷயங்கள் என்னென்னா, நமக்கு சில நேரங்களில் ஸ்பாட்டில் தோணும், சில நேரங்களில் நம்ம பார்த்த விஷயங்களை வந்து ரெஃபரன்ஸாக தோணும். அது ஒரு சினிமா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துளிகளாக சேர்ந்து தான் அது பெருசாக மாறுது. அது வந்து சில நேரங்களில் நம்முடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் சொல்லியிருப்பார், நம்ம எங்கேயோ படித்த விஷயம் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த காட்சி இருக்கு இல்லையா, ஒரு புல்லாங்குழலேருந்து ரயில் போகிற காட்சி, அது எங்கேருந்து வந்ததுன்னா, விகடனில் ஆனந்த விகடனில் வந்து வித்யாசாகர் இருக்கார்ல, மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர், அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். கண்ணன் சார் தான் அதை எடுத்திருந்தார், ரா கண்ணன் விகடனுடைய எடிட்டர், அவர் தான் அந்த பேட்டி எடுத்திருந்தார். அந்த பேட்டியுடைய தலைப்பு என்னென்னா, ரயில் ஒரு நீளமான புல்லாங்குழல் அப்படிங்கிறது தான் வந்து அந்த பேட்டியோட டைட்டில். அதுலேருந்து தான் நான் இந்த மாண்டேஜ் எடுத்துக்கிட்டேன். புரியுதா உங்களுக்கு? அதனால் இது எல்லாமே நம்ம வந்து மற்றவர்களிடமிருந்து திருடிக்கிறது தான். ஐ மீன் சக மனிதர்கள்டேருந்து. மயிலாடு இப்போ ஜிப்சி படத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறையா சென்சார் கட் வந்துச்சுன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து மயிலாடு படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா குரு சோமசுந்தரம் சார் அந்த கேரக்டரை காட்டும்போது, மக்கள் கூத்து ஆஃபீஸை காட்டும்போது நிறைய ஃபோட்டோஸ் காமிப்பீங்க. அதில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் ப்ளர் பண்ணியிருப்பீங்க. என்னால் ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு. கௌரி லங்கேஷ் பத்திரிக்கையாளர் கௌரி லங்கேஷ் மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு. எதனால் அது வந்து அது சொல்லலாமா சென்சாரில் எதனால் மறைக்கல? இந்த மயிலாடு படத்தை பொறுத்த வரைக்கும் சென்சாரில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது அடிப்படையாக இந்த படத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த படத்துக்கு வந்து ஒரு 2 பிளர் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் சொன்ன அந்த ஒரு இடமும், அதுக்கப்புறம் அந்த நடுவிரலை காட்டக்கூடிய ஒரு இடமும் அந்த எண்டில் அதை தான் அவங்க பிளர் பண்ண சொன்னாங்க. மற்றபடி நார்மலாக ஒரு படத்துக்கு கொடுக்கக்கூடிய மியூட் பண்ணக்கூடிய கெட்ட வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்க பண்ண சொன்னாங்க. மற்றபடி வேறு எதுவும் சொல்லலை. அதனால் மயிலாடு வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணி அப்படியே கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் இது எனக்கு வந்து ஒரு நல்ல அனுபவம் தான். இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து இதில் வந்து கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களுடைய படமெல்லாம் இருக்கும். கௌரி லங்கேஷ் மாதிரி கல்புர்கி, சித்திக்கு இப்படியான ஆட்களுடைய படம்லாம் இருக்கும். அது வந்து அவர் ஒரு பத்திரிகையாளருங்கிறதுனால அதை வச்சுருக்காரு அவர். அது மேலே வரக்கூடிய வசனம் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய பொறுக்கிங்க, அரசியல்வாதிங்க, பிம்புங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த ஊரில் உண்மையை சொல்கிறவன் அடிவாங்கலனா தான் ஆச்சரியம் அப்படின்னு அதில் வசனம் வரும். ஆமாம் ஆமாம். பட் உண்மையை சொல்கிறவன் அடிவாங்கலனா தான் ஆச்சரியங்கிறது அந்த வசனத்தோடைய இறுதியில் வரும். அவங்க என்னென்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த விஷயங்களோட இந்த ஃபோட்டோ வரும்போது கம்பேரிசன்னா அது தப்பாக இருக்குது, அதனால் அது வேண்டான்னு சொன்னாங்க. சரி, ஓகே. அது இந்த இப்போ மயிலாடு படம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எளிய மனிதர்கள் வாழ்க்கையில் எப்படி ஏமாற்றப்பட்டு கிட்னி திருடப்பட்டு அவங்க வந்து ஏமாற்றப்படுறாங்க, சுரண்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பீங்க. இப்போ இதில் வந்து சசிகுமார் அண்ணன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இப்போ அவர் இதுக்கு முன்னாடி நந்தனா இருக்கட்டும், அயோத்தியா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் எளிய மனிதர்கள் வாழ்க்கையை வந்து பிரதிபலித்த ஒரு படம். இப்படி இருக்கும்போது இவர்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்களா? இல்லை அவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி இன்ஷியேட் பண்ணாரா? நான் தான் கொண்டு போனேன். நந்தன் இயக்குனர் ஈரா சரவணன் இருக்கார் இல்லையா, அவர் மூலமாக நான் இந்த கதையை சசி சார்ட்ட எடுத்துகிட்டு போனேன். அவர் கதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எதுவுமே சொல்லலை, இந்த கதையை நான் கண்டிப்பாக பண்ணுறேன், இது நீங்கள் நினச்ச மாதிரி எடுங்க, எந்த சமரசமும் பண்ணிக்காமல் நீங்கள் நினச்சது என்னவோ உங்கள் எழுத்து என்னவோ அது மாதிரி எடுங்க அப்படின்னாரு. அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் அதுக்கு உறுதுணையாக இன்று வரைக்கும் இருக்கார். அதுதான் உண்மையிலேயே அவர் வந்து இந்த முத்துச்சிற்பியாக அவர் வந்ததுங்கிறது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். படத்தோட நான் பெரிய வெற்றியாக பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக நேற்று கூட நீங்கள் புகாரி ஜங்ஷன் மதுரையிலேருந்து ஒரு கிட்னி திருடப்பட்ட உண்மையிலே கிட்னி திருடப்பட்ட ஒரு பெண் கூட்டு வந்து பேசினாங்க. அவங்க பேர் கூட
சுமதி அக்கா. சுமதி அக்கா அவங்க வந்து பேசியிருந்தாங்க. அவங்க வந்து இப்படி நேரில் வந்து உங்களுக்கு பேசும்போது எப்படி இருந்துச்சு படத்தோட? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னென்னா இந்த படம் ஏற்படுத்தின முக்கியமான விளைவுகளாக நான் அதை பார்க்குறேன். சுமதி அக்கா வந்து 12 வயது பையனுக்கு தன்னுடைய கிட்னியை கொடுத்தவங்க. அவங்க வந்து இந்த படத்தின் இறுதி காட்சியில் சசிகுமார் பேசக்கூடிய வசனங்கள் நான் பேச வேண்டிய வசனங்களாக இருந்தது, என்னுடைய வசனங்களாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்கிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்துக்கான முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு தோழர் எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். நான் ஃபோன் பண்ணி இது வந்து போருக்கு எதிரான படம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த படத்தை. அதே கருத்தை வந்து கோபி நாயனார் தோழரும் சொன்னார், டைரக்டர். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கார். அவர் இந்த படத்தில் வந்து என் மீது உள்ள மரியாதையிலும் அன்பிலும் மட்டுமே இந்த படத்தில் வந்து அவர் நடித்தார். ஒரு பைசா கூட வாங்காமல் நட்பை மட்டுமே முன்வைத்து நடித்தார். பட் அவர் வந்து படம் பார்ப்பதிலும் விமர்சனை செய்வதிலையும் ரொம்ப கராரான ஆள். நட்புக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டார். அவர் இந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார், இந்த படத்தோட கிளைமேக்ஸில் அந்த படத்துடைய உள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பற்றி அவருடைய கருத்துக்களை சொன்னார். அவர் சில விமர்சனங்களையும் முன் வச்சார். விமர்சனங்கள்னால் கலைபூர்வமான ஒரு சில விஷயங்களை சொன்னார். அதை தாண்டி இந்த படம் வந்து மிக முக்கியமான படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, படத்தோட கிளைமேக்ஸில் சசிகுமார் வந்து நிற்கக்கூடிய இடத்துல நான் வள்ளலாரை பார்த்த மாதிரியே கையெடுத்து கும்பிட்டேன், இந்த படம் போருக்கு எதிரான படம் தோழர் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்தினேன். ஏன்னா உண்மையிலேயே இது வந்து அப்படியான ஒரு படம் தான். இது வந்து ஒரு போருக்கு எதிராக அமைதியை முன்னிறுத்துகிற ஒரு படம் தான். டைரக்டர் ராம் சார் ஃபோன் பண்ணி அவர் வந்து இந்த படம் உங்கள் கெரியரில் முக்கியமான படம், இது வந்து ராஜமுருகனுங்கிற ஒருத்தனால் எழுதி அவனால் மட்டுமே எடுக்கப்படக்கூடிய தனித்துவமான தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி என்னுடைய சக இயக்குநர்களும் கலைஞர்களுமே இந்த நிறைய வார்த்தைகளை வந்து பரிமாறிக்கிட்டாங்க. அதை தாண்டி சுமதி அக்கா போன்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, மயிலாடு வந்து வெறுப்புக்கு எதிராக அன்பை முன்னிறுத்துது, ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக சன்மார்க்க சமத்துவ நெறியை முன்னிறுத்துகிறது, ஒரு சூதுக்கு எதிராக வள்ளலாரின் கருணையை முன்வைக்குது. இந்த படத்தில் ஒரு அமைச்சர் வந்து சொல்கிற வசனம் வந்து போரில் எத்தனை சிப்பாய்ங்க செத்தாங்கங்கிறது முக்கியம் இல்லை, அரசன் ஜெயிச்சானா தோத்தானாங்கிறது தான் வரலாறுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வரலாறு காலகாலமாக வந்து மன்னர்களாலையும் பணம் படைத்தவர்களாலையும் அதிகாரம் உள்ளவர்களாலையும் எழுதப்பட்டுகிட்டே இருக்குது. இந்த படத்துடைய இறுதி காட்சியில் அந்த வரலாற்றை வந்து முத்துச்சிற்பி என்கின்ற ஒரு சாதாரண மனிதன் மாற்றி எழுதுகிறான். அவன் தன் கருணையை மட்டுமே முன்வைத்து அதை மாற்றி எழுதுகிறான். அதை தான் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அது வந்து இத்தனை பேருக்கு போய் சென்று சேர்ந்திருக்கிறது. அவர்களுடைய நிகழ்ச்சியும் வார்த்தைகளும் நான் சொல்ல நினைத்த இந்த மனிதத்தையும் அன்பையும் போய் அவங்கள்ட்ட சேர்த்துருக்குங்கிறது தான் மயிலாடுடைய பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நாங்களுமே அதை தான் நினைக்கிறோம். அதாவது மனிதர்கள் மறைந்து போகலாம், மனிதநேயம் மறந்து போகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அருமையான ஒரு வசனம் எழுதியிருந்தீங்க. அதுதான் என்றைக்குமே நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு வசனமாகவும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தத்துவமாகவும் இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கும் எங்கள் நாட்டு மக்களுக்காகவும் வந்து படம் பற்றியும் அரசியல் பற்றியும் ஒரு தெளிவான உங்கள் பிஸி ஷெட்யூலில் ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப நன்றி. உங்கள் நாட்டு நடப்பு சேனலில் வந்து தொடர்ந்து வந்து அரசியல் நிகழ்வுகளையும் சமூகம் குறித்த நல்ல பார்வைகளையும் முன்வைத்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதனால் வந்து உங்களோடு இந்த நேரத்தை பகிர்ந்து கொண்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு எது? இந்தியா. உலகத்திலேயே பெரிய பிளாக் மார்க்கெட்டு அதுவும் இந்தியா தான் சார்.